இறை அன்பர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் மிகவும் அற்புதமான டைட்டில். ஏன்னா இந்த டைட்டில் நம்ம மனித வாழ்க்கையோட ஒன்றிணைந்த ஒரு தலைப்பு தான். என்ன தலைப்பு மாது அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, அதுக்கான பதில் பாவம். பாவம் பாவம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த பாவம் நம்ம கிட்ட எப்படி சேருது? அதாவது தெரிஞ்சு செய்யறது தான் பாவம்ன்றது கிடையாது. தெரியாம நம்மளை அறியாம செய்யறதும் கூட பாவம் தான். அந்த அறியாம செய்யற பாவத்திலேருந்து நாம எப்படி விடுபடுறது, அதுக்கான ஒரு கதையை நம்மளுடைய ஆன்மீகத்துல சொல்லியிருக்காங்க. அந்த கதையை நீங்க கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு அதுலேருந்து வெளி வருகின்ற ரிசல்ட் கிடைச்சிடும். இப்போ கதைக்குள்ள போலாமா? ஒரு நாட்டுல தர்ம சிந்தனை கொண்ட ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாக்கு முதல்ல என்ன பழக்கம்னா, தன்னுடைய அரண்மனையில உணவில்லாம தவிக்கிற ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றது தான் அவரோட வாடிக்கையான வேலை. தினமும் இந்த அன்னதானத்தை செஞ்சுட்டே இருப்பாரு. அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆகுது, உணவெல்லாம் அண்டால தயாரிக்கப்பட்டு கொண்டு வைக்கப்படுது அன்னதானத்துக்காக ரெடியா. அப்போ என்ன ஆகுது, ஆகாயத்துல ஒரு கருடன் பறந்து போகுது. கருடன் பறக்கும்போது சும்மா பறக்கல, அதனுடைய அலகுல பாம்பை கொத்தி தூக்கின்னு போகுது. இப்ப என்ன ஆச்சு, இந்த பாம்பு கருடனோட அலகுலேருந்து தப்பிக்க முயற்சி செய்து நெளியுது. அப்போ பாம்பினுடைய விஷம் இந்த அண்டால இருக்க உணவு மேல விழுந்துடுது. இந்த உணவுல விஷம் கலந்த விஷயம் அங்க இருக்க யாருக்குமே தெரியல. ஆனா அன்னதானத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. ராஜா எல்லாருக்கும் கொடுக்க போறார் சாப்பாட்டை. அவரும் இத பத்தி தெரியாமலேயே சாப்பாடை கொடுக்க ஆரம்பிச்சிடுறார். இத சாப்பிட்டதும் மக்கள்லாம் இறந்து போயிடுறாங்க. இதனால ராஜாவுக்கு பெரிய திகிலாயிடுது. என்னடா இது, நம்ம எப்பவும் போலதானே அன்னதானம் செஞ்சோம், இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சு, மக்கள் எல்லாம் இறந்து போறாங்களேன்னு கவலையோட போய் இறைவன் கிட்ட நின்று அழுது மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, கடவுளுக்கு யாருக்கு தண்டனை கொடுக்கறதுன்றத பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஏன்னா இந்த விஷம் கலந்த உணவு பத்தி ராஜாவுக்கு தெரியாது. அதனால ராஜா கிட்ட இந்த பாவத்தை கொண்டு சேர்க்க முடியாது. சரி, கருடன் மேல பாவத்தை சுமத்தலான்னு பார்த்தா கருடன் எந்த தப்பும் பண்ணல, அதனுடைய இரையான பாம்பை தான் அது தூக்கின்னு போகுது. அப்போ கருடன் மேலேயும் பாவத்தை சுமத்த முடியாது. சரி, பாம்பு மேலேயே பாவத்தை போடலாமா? போட முடியாது. ஏன்னா பாம்புடைய விஷம் தன்னுடைய தூக்கின் போற கருடன் கிட்ட தப்பிக்கணும்ன்ற முயற்சியில இருக்கும்போது அதோட விஷம் கொட்டுச்சு. அதனால பாம்பையும் தண்டிக்க முடியாது. யாரடா இந்த பாவத்தை கொண்டு சேர்த்து தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டான டைம் பார்த்துட்டே இருக்காரு கடவுள். இப்ப என்ன ஆகுது, மறுபடியும் மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் அன்னதானத்துக்காக நிறைய பேர் அரண்மனையை நோக்கி வராங்க. மறுநாள் காலையில அரண்மனை நோக்கி அன்னதானத்துக்காக புதியவர்கள் ஏழைகள் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போறதுக்கு வழி தெரியல. அதனால என்ன பண்றாங்க, எதிர்க்க ஒரு பாட்டி விறகு கட்டோட வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த புதியவர்கள் கேட்குறாங்க, பாட்டி இங்க ராஜா அன்னதானம் பண்றாராமே, எந்த இடம் அது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பாட்டி இடத்த சொல்லிட்டு கூடவே என்ன பண்ணிடுறாங்க, ஆமா ராஜா ரொம்ப நல்ல மனுஷன், நேத்தி கூட அன்னதானம் பண்ணாரா, அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டுன்னு கூடவே இதையும் சேர்த்து சொல்லிடுறாங்க. இப்போ கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கார், வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அலகுல கருடன் தூக்கின்னு போறாரு பாம்பை. பாம்பு விஷத்தை கக்கிடுது. இந்த விஷம் கக்கின சாப்பாடுன்னு தெரியாமையே ராஜா நல்ல எண்ணத்தை எல்லாருக்கும் பரிமாறிட்டாரு. இப்போ இந்த பாவத்தை ராஜா மேலேயும் சுமத்த முடியாது, பாம்பு மேலேயும் சுமத்த முடியாது, கருடன் மேலேயும் சுமத்த முடியாது. ஆனா இதையெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்காம அறக்குறையா ராஜா மேல பழி போட்டா பத்தியா இந்த பாட்டி, இவகிட்டதான் இந்த பாவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கடவுள் முடிவெடுத்து இந்த மொத்த பாவத்தையும் இந்த பாட்டி தலையில சுமத்திட்டார். அதனால இந்த பாட்டி பல துன்பங்களுக்கு ஆளாகி ரொம்ப வாழ்க்கையில கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன சொல்றாங்க, எப்பவுமே நாம அறக்குறையா தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. அடுத்தவங்க மேல இந்த மாதிரி அறக்குறையா தெரிஞ்ச விஷயத்தை வச்சு பழி போட்டா நமக்கு அந்த பாவம் நம்மள அறியாமையே சேரும். அவங்க முழுமையா தப்பே பண்ணியிருந்தால் கூட, அது நமக்கு 100% தெரிஞ்சிருந்தா கூட அதை பத்தி நாம பேசுவதால ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவத்துல பாதி நமக்கு சேருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாம் அடுத்தவங்களை பத்தி விமர்சிக்காம நம்மளுடைய வேலையை நாம பார்த்தா அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை கண்டிப்பா இறைவன் கொடுப்பார் அப்படின்றது தான் நமக்கு இந்த ஆன்மீக கதை உணர்த்துகிறது. அன்பர்களே, அடுத்த பகுதியில் இன்னும் அருமையான கதையை நான் யாவருக்கும் உரைப்போம் பகுதியில் தொடர்ந்து சொல்கிறேன். நன்றி. ஓம்
நம சிவாய.